வெல்கம் டு PLA Group of Academy. ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னாங்க 2015ஆம் ஆண்டு GCOL மேக்ஸ் அதாவது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த சாதாரணத்தின் இறுதி பரீட்சை என்ன மாதிரி வினாக்கள் வந்திருக்கின்ற விஷயத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இதுவரையும் என்ன செய்றீங்க பேப்பர் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால் நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF லிங்க் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஸ்டினுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 100% வந்து உங்களுக்கு விலகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன கிளியராக வந்து நீங்கள் விலகி கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க என்ன செய்வீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட புக் இருக்குன்னு சொன்னால் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு வந்து செஞ்சு கொள்ளுங்க. ரைட். ஸோ நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் லைக் பண்ணி விடுங்க. மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2015 வந்து முதலாவது கொஸ்டினுக்குலாம் நாங்கள் போவோம். பார்ட் 1ல வந்து ஏ பார்ட்ல வந்து என்ன மாதிரி கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போம். 2015ஆம் ஆண்டு பார்ட் 1ல ஏ பார்ட்ல உள்ள முதலாவது கேள்வி. ஸோ முதலாவது கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னா 2000 மீட்டரை கிலோமீட்டர்ல விரட்டாம். அது உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது கிலோமீட்டருக்கு மீட்டருக்குமான தொடர்பு தெரியும் உங்களுக்கு. 1 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு 1000 மீட்டரா இருக்க போற. அப்ப கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாறைகளை ஒன்று வந்து பெருசா மாறுது. அப்ப ஒன்று வந்து பெருசா மாறைகளை நான் என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்க வேண்டி வரும். அதே என்னது எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்னு சொல்லிக்கல 1000 மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாறைகளை பெரியதான சின்னனா வருது. பெரியதான 30 சின்னனா வரும்னு சொன்னா பிரிச்சா தான் வருவார். அப்ப இந்த இடத்துல கேள்வி கேட்டுறாங்க 2000 மீட்டர் 2000 மீட்டர் வர கிலோமீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம் 1000ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னாதான் எங்களுக்கு என்ன கிலோமீட்டர் வருவாங்க. அப்ப என்ன இருக்குன்னு எங்களுக்கு 2 கிலோமீட்டர் இருப்பாங்க முதலாவதுக்கான விட. சோ எங்களுக்கு என்ன செய்யணும்னா முதலாவதுக்கான சாப்டருக்கான விட வந்து எங்களுக்கு வந்துட்டார். ரெண்டாவது பாருங்க தீர்க்க சொல்லிக்கலாம். அப்ப தீர்க்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸுக்கான பெருமதியை நாங்க காணணும். அப்ப பாருங்க 5x சமன் எங்களுக்கு 20 அப்படின்னு சொன்னா பெருக்கிற என்ன ஒரு ஆங்கில எழுத்தும் என்ன எங்களுக்கு ஒரு இலக்கம் பக்கத்துல எழுத்துமான்னு சொன்னா பெருக்கல இருக்க போற. அவ பெருக்கிற 5 என்ன செய்யணும்னு சொன்னா எங்கால வந்து பிரிக்க போற. அப்ப எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன இருக்கும் 20 அப்ப எக்ஸ் வந்து எங்களுக்கு என்ன 4 என்ற விடைக்கு சமனா இருக்க போற. ரைட். அப்ப ரெண்டாவது கேள்வியும் எங்களுக்கு முடியும். அடுத்த பாருங்க சுருக்கட்டாம். அது சுருக்கட்டாம் சொன்னா எங்களுக்கு சரியான விடை கொடுக்க வேண்டியதில்ல. சரியா நாங்க என்ன செய்யணும் சுருக்கி கொடுக்க. தீர்க்கன்னு சொன்னா அதுக்கான பருமதியை கொடுக்கும். அவ மூன்றாவது கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னா 5a தர a இந்த வர்க்கமா. அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க அடிகள் சமனா இருக்கும் போது பெருக்கப்படும் போது அடுத்த என்ன செய்யும் கூட்டுப்படும் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி அடிகள் சமனா இருக்கும் போது பிரிபடும் போது அடுக்கள் கழிப்படும் சொல்லி படிச்சிருக்கீங்க. அப்ப இங்க எங்க அடிகள் சமனா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 5a என்றவர் நீங்க வேற சொல்லி யோசிக்கிறது கிடையாது. 5a என்று சொன்னா 5 தர a என்றவர் நீங்க அர்த்தம். அவ பாத்தீங்கன்னு சொன்னீங்க இங்கேயுமே அடி இங்கேயும் அடியே. அவ பாருங்க இதுல வந்து அடுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா எந்த ஒரு இலக்கமே போடலைன்னு சொன்னா அது இந்த அடுக்குன்னு பெருமதி எங்களுக்கு என்ன ஒன்றா இருக்க போற. அப்ப அடிகள் சமனான 2 உருப்படி எங்களுக்கு இருக்கு. அப்ப பெருக்கப்படுது என்ன செய்வோம் அடுக்கள் கூட்டுப்பட போகுது. அப்ப எங்களுக்கு சுருக்கி நாங்க பெருக்கி கொடுத்தோம்னு சொன்னா 5a இந்த என்னவா இருக்குன்னு சொன்னா 3ஆம் அடுக்கா இருக்க போற. இதனால இது மொத்தமா பிரேக்கெட் பண்ணி வேற இல்ல. சோ எங்களுக்கு என்ன பிரேக்கெட் பண்ணி வந்தாலும் கூட நாங்க அப்புறம் 5 தனியா உடைச்சு எடுப்போம். இப்போது எங்களுக்கு என்ன இவர் எல்லாமே தரன்னு இருக்க. அப்ப 5 தர a தர a இந்த ஸ்கேர். அப்ப இங்க 1ஆம் அடுக்கு இங்க வர்க்கம் என்ன செய்யும் பெருக்கப்பட அடுக்கள் கூட்டுப்பட போற. சாப்டர் அவ்வளவுதான். சோ சின்ன கேள்வி எங்களுக்கு. அடுத்த 4வது பாத்தீங்கன்னு சொன்னா 4வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு அதாவது ரூபாய் 20 இன்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒப்பா இருக்க போறேன் பொட்பா சொல்ற முடி நாங்க பாக்கல பிரேக்கெட்டுக்கு அடுத்தா இருக்க போறேன். சோ இன்னன்னு சொன்னா எங்களுக்கு மறைமுகமா என்ன தெரியும்னு சொன்னா பெருக்கல் எங்களுக்கு தெரியும். அப்ப 20 60% காணலாம். அப்ப 60% 20 60% சொல்லிக்கல நாங்க என்ன செய்யறோம் சதவீதத்தை வந்து நாங்க பின்னமா மாத்த வேணும். அப்ப சதவீதம் ஒன்றை நாங்க பின்னமா மாத்தணும்னு சொன்னா அதாவது பின்னத்துல இருக்கிற ஒரு ஆளை வந்து சதவீதமா மாத்திக்கல என்ன செய்யணும் 100ஆல பெருக்கிறான். தசமதானம் ஒன்றை சதவீதமா மாத்திக்கல 100ஆல பெருக்கிறான். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சதவீதமா இருக்கிற அப்ப சதவீதமாக்க 100ஆல பெருக்கிறோம்னு சொன்னா பின்னமா மாத்த 100ஆல பிரிக்க போறோம். அவ்வளவுதான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 20 அப்ப இந்த பெருக்கன்னு சொல்லி வச்சுக்கொள்ளணும். ஆனா பெருக்க நாங்க போறது இல்லை சின்ன பெருக்க. அப்ப 100 மேல் எங்களுக்கு என்ன 60. அப்ப சுருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன இவர் வந்து 5ஆ இருக்க போற. சுருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன 12. அப்ப 12 என்ன எங்களுக்கு
சதவீதத்துல இருக்கிறத பின்னமா மாத்திடும். சோ சதவீதம் எங்களுக்கு வரப்போறது கிடையாது. அப்ப 20ன்றது எங்களுக்கு என்ன ரூபா. அப்ப விட எங்களுக்கு என்ன வரப்போகுது ரூபாய் 20. ரூபாய் சாரி 12. ரூபாய் எங்களுக்கு என்ன 12 இருக்க போறேன். அவ்வளவுதான். அடுத்த 5வது கேள்வி. ஏசமன் என்ன சொன்னான்னு சொன்னா அதாவது மடக்கில தாரங்கள் 2ன் நிறையன் மடங்குகளாம். வீசமன் என்னன்னு தாரான்னு சொன்னா 3ன் நிறையன் மடங்கள் எனின் ஏ இடவட்டு பீயில் உள்ள மூலகங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஏ என்றவர் யார் என்று சொல்றாங்கன்னு சொன்னா ஏசமன் எங்களுக்கு சொல்றானுங்க 2ன் வந்து 2ன் நிறையன் மடங்குகளாம். அப்ப என்ன வரப்போகுது 2, 4, 6, 8 இப்படி என்ன செய்ய போய் கொண்டிருக்க போகுது. 8, 10, 12, 14, 16 அப்படி என்ன செய்யப்படுவாங்க போய் கொண்டிருக்க என்ன சொன்னாங்க எங்க முடிவு தெரியாதானே போய் கொண்டிருக்க போகுது. அதே மாதிரி பி என்றவரை யாருன்னு சொல்றாங்கன்னு சொன்னா பி என்றவர் வந்து 3ன் நிறையன் மடங்கலாம். அப்ப 3ஆம் ஆறு 3, 3, 2, 6, 9, 12 என்ற மாதிரி என்ன செய்யப்படுவீங்க போய் கொண்டிருக்க போறேன். இவர்தான் எங்களுக்கு என்ன அந்த 2 தொடை. அப்ப கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னா ஏ இடவட்டு பி ஏ இடவட்டு பியில உள்ள ஒரு மூலகம் எங்களுக்கு தாங்க. என்ன காரணம் நிறைய மூலகம் இருக்குது போல. அப்ப அதனால எங்களுக்கு என்ன ஒரு மூலகம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு மூலகம் யாருன்னு கண்டுபிடிக்கும். இடவட்டுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 2க்கும் பொதுவா இருக்கிற இடைவெட்டு. அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கேள்வி செஞ்சிருப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. சோ இடைவட்டுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 2க்கும் பொதுவா இருக்கிற. ஒன்றிப்புன்னு சொன்னா எங்களுக்கு என்ன எல்லாமே சேர்ந்து நாங்க ஒன்றுக்கா எழுதுறதா ஒன்றிப்பா இருக்க போறேன். அப்ப இடவட்டுன்னு சொல்லிக்கல 2க்கும் பொதுவா யார் இருக்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது சொன்ன எங்களுக்கு இந்த பி என்றவர்ல வார எல்லா 2 எண்களுமே எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இடவட்டு அதாவது ஏயிலையும் இருக்கதான் போற. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பில எங்களுக்கு வரப்போற 2 எண் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா 13. அடுத்து எங்களுக்கு என்ன சோ அடுத்து பார்க்க போறீங்க தானே 3 மடங்கு தானே சோ 15. சோ அடுத்து என்ன எங்களுக்கு 18 வரப்போகுது. சோ இங்கேயும் 18 இருக்கும். அடுத்த 16க்கு பிறகு என்ன செய்யும் எங்களுக்கு இங்கேயும் 18 இருக்க போகுது. அப்ப இங்கேயும் 18 அங்கேயும் 18. உங்களுக்கு என்ன செய்ய போகுது பியில இருக்கிற எல்லா 2 மடங்கும் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஏயில கட்டாயம் இருக்க போகுது. அப்ப அவர் எல்லா மூலகங்களும் என்ன செய்ய போறோம்னா இடைவெட்டிகளை வந்து இறங்க போறேன். அதனால எங்களுக்கு என்ன சொன்னா ஒரே ஒரு மூலகத்தை மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரே ஒரு மூலகம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுது சொன்னா எங்களை கேட்டிருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க 2 அடைப்புகளை கொடுத்தாலும் சரி என்ன வர போறீங்க ஒரே ஒரு மூலம் 6 இருக்க போறேன். 2 அடைப்புல கொடுத்தாலும் சரி இல்லாட்டி நீங்க என்ன செய்றீங்க 6 ஒரு விடையை நீங்க தனியா கொடுத்தாலும் எங்களுக்கு சரியா இருக்கும் அதுக்கான விடை. சோ 5 கேள்வி நாங்க என்ன செஞ்சிருக்கோம். அப்ப 5 கேள்வியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்கள் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய ரிப்பீட் பண்ணி என்ன ஒரு தரம் நீங்க என்ன செய்யணும்னா பார்த்துக்கொள்ளு. ஏதாச்சும் இந்த விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படி என்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யலாம் ஒரு தரம் என்ன செய்யலாம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணி நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். அப்ப பாருங்க அடுத்து நாங்க 6வது கேள்விக்கு போக போறோம். எங்களுக்கு 5 கேள்வியுமே எங்களுக்கு இலவான கேள்வியே தான் இருக்குது. எனக்கு கஷ்டமான கேள்வி கிடையாது. உனக்கும் ஃபைனல் எக்ஸாம் அப்படிதான் வருண்டா. நான் இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாம் என்ன கேள்வி வரப்போன்னு சொல்லி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தேன்னு சொன்னா ஒரு என்ன செய்யணும் 10 அவங்கல இருந்து எங்களுக்கு என்ன 10, 15 கேள்வி வரையும் சிம்பிளா தான் போடுவாங்க. அந்த 15ல இருந்து 20 கேள்வி வரையும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த 20ல இருந்து 25 வரைக்கும் என்ன செய்யணும்னா ஈஸியா தான் போடுவாங்க. அதாவது வளமையா நீ பார்த்த ஒரு கேள்வியை தான் தூக்கி போடுவாங்க. என்ன ரீசன் சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளை பேப்பர் உள்ளுக்கு வந்துட்டு ரைட் ஓகே சந்தோஷமா பிள்ளை செஞ்சுட்டு போகட்டும். அவ சந்தோஷமான மைண்டை கொடுத்தாதான் என்ன செய்யணும் பிள்ளை அடுத்தடுத்த கேள்வி இலவா செஞ்சுட்டு போக மாட்டாங்க. அப்படி கொண்டு வராங்க. பிறகு என்ன இடைக்குல 5 கேள்வி வந்து தட்டு போட்டு நிறுத்தி விடுறாங்க. கொஞ்ச நேரம் நீ யோசிச்சுட்டு எல்லாருமே A+ எடுத்து A எடுத்து விட்டாங்கன்னு சொன்னா ஓகே கதை. அப்ப ஒருத்தனை வந்து ஏல இருந்து குறைக்கத்தானே வேணும். அப்ப அதுக்கான என்ன கொஞ்சம் யோசிக்காப்பா என்று சொல்லி அதுல விடுறாங்க. அப்ப அந்த டைம் அந்த 5 கேள்விகள் யோசிச்சவனா இருந்தான்னு சொன்னா அங்கதான் எங்களுக்கு என்ன நடக்க முடியும். சில பேர் வந்து மார்க்ஸ் 5 கேள்வி ஜஸ்ட் 5 கேள்வி தான். ஸோ அதை நாங்க கஷ்டமா இருந்தா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அடுத்த 5வது கேள்விகளை மிச்சமா இருக்க 20க்கு பிறகு 5 கேள்வி நான் செஞ்சுட்டோம்னு சொன்னா அங்க ஈஸியா வந்து அப்ப அந்த ஈஸியா நாங்க வச்சு என்ன செய்யணும் தூக்கி மேலோட 5 கேள்வியும் இலவா செஞ்சுட்டு போலாம். ஆனா நாம என்ன செய்யணும் சில பேர் அந்த கேள்விக்கு விட எடுத்தாதான் அடுத்த கேள்வியில போவோம்னு இருக்கும். அப்படி இருக்காது எக்ஸாம். உங்களால முடியலைன்னு சொன்னா அந்த கேள்வி கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுட்டு அடுத்த கேள்வியோட ஈஸியா இருக்கீங்களா அந்த புலகத்துல விஷயங்களை மண்டைக்கு இருக்கிற மற்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து எங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கு. டக்குன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. அப்ப நாங்க இப்ப என்ன செய்வோம் 6வது கேள்வியில போறோம். 6வது கேள்வி என்ன செய்ய எங்களுக்கு 101 அடி 2ல இருக்கான் 10ல இருக்கான் சின்ன சின்ன கேள்வி எல்லாம் அடி என்ன செய்யறாங்க எங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு 6வது கேள்வி சொல்லுது 101 இவர் வந்து அடி 2ல இருக்காராம் இவரை 10க்கு திரட்டான். என்ன செய்ய போறோம் கடைசி 2 போறோம் 2 பூச்சியாம் அடுக்கு 2 ஓடாம அடுக்கு 2 2ஆம் அடுக்கு அவ்வளவுதான். இனி என்ன செய்யணும்னு சொன்னா எந்த ஒரு இலக்கத்தினையும் பூச்சியான்னு உங்களுக்கு தெரியும் என்ன 1 2 ஓராம் அடுக்கு எந்த ஒரு இலக்கத்திலையும் அந்த அடுக்கு என்ன ஓராம் அடுக்கு ஆரம்பிச்சோம் அதே இலக்கம் தான் வரப்போ 2
2 2 2 தர 2 எவ்வளவுதான் இருக்க போறேன்? 4 இருக்க போறேன். இனி என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருக்கிற இலக்கத்தையும் இங்க இருக்கிற இலக்கத்தையும் பெருக்க போறோம். அப்போ ஓரொண்டு ஒன்று சக கூட்ட போறோம். ஈர் சைபர் சைபர் சக கூட்ட போறேன். 4 4 கூட்டி போட்டு விட எடுத்தோம்னு சொன்னா 4 ஒன்று எங்களுக்கு என்ன 5. அப்ப அடி 10ல 101 என்ற அடி 2ல இருக்கிறவருங்க 10ல உள்ள விட வந்து எங்களுக்கு என்ன இருக்கு சொன்னா 5 இருக்கு. விளங்கி கொள்ளுதா? அடுத்து 7வது கேள்வி. சரிதானே? எழுவாம சூத்திரங்கள் எழுவ மாட்டோம். அது நாங்க 9ஆம் ஆண்டுலயே குந்தி இருந்து நாங்க என்ன செய்வோம்? படின்னு படிச்சிருவோம். இதெல்லாம் 9ஆம் ஆண்டு கேள்வி. அதே மாதிரி உங்களுக்கு இல்லையான்னு சொல்லி பார்த்தா 10ஆம் ஆண்டுல எங்களுக்கு இருக்குது. ஆனா 9ஆம் ஆண்டுல எங்களுக்கு பெருசாவே நாங்க என்ன செய்யும் வச்சு செய்யு செஞ்சிருப்பாங்க அங்கேயே. அப்ப சூத்திரம் PQ மைனஸ் ஆர் சமன் யூவா பிஏ எழுவாவே மாட்டான். சரிதானே? என்ன சொல்லலாம்னு சொன்னா எங்களுக்கு 7வது கேள்வி PQ மைனஸ் ஆர் சமன் யூவா. அப்ப இதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா எங்களுக்கு பிஏ தான் எழுவ மாட்டான். பி என்றவரை எழுவா மாட்டுக்குவோம். பி என்றவரை நாங்க எழுவா மாட்ட போய் என்ன செய்யறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பியோட யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாருன்னு சொன்னா அவரால் நாங்க எந்த ஒரு கையும் வைக்க மாட்டோம். பியை தவிர்த்து வேற யாராச்சும் இருந்தாருன்னு சொன்னா என்ன செய்யறோம்? எங்களுக்கு பியோட இல்லாம கொள்ளாம ஆறு இருக்க. அப்ப ஆறு எங்களுக்கு என்ன கழிபடுது அவருக்கு இங்கால போட போறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப PQ சமன் எங்களுக்கு என்ன இருக்கும் சொன்னா U பிளஸ் ஆறா இருக்கு. PQ சமன் எங்களுக்கு U பிளஸ் ஆறா இருக்க போறோம். என்ன நடக்க போன்னு சொல்லி பாருங்க. P என்ன செய்யணும்னு சொன்னா Qவோட பெருக்கு போட்டு வருது. அப்ப Q என்ன செய்யுது? P பெருக்கு பெருக்கிற என்ன செய்யறாங்க? பிரிக்க போற. அப்ப என்ன விட போகுது? எங்களுக்கு P சமன் U பிளஸ் ஆர் பை Qவா இருக்க போறோம். இவரதான் எங்களுக்கு என்ன 7வது. சோ 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னாங்களே லோக் வந்து 3/9. சோ பருமதியை காண சுருக்க சொல்லிக்கான என்ன சொல்லலாம்னு சொன்னாங்க. 8வது கேள்வி சொல்லுது லோக் வந்து சொல்றாங்க 3/9. அப்ப 3/9 சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இங்க 3/3 இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு நேரடியாக அப்படி எடுக்க தெரியும். அப்படி இல்லாட்டி லொக் வந்து 10ல இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? மடக்கட்டணையை தேடி பார்த்து போடலாம். அப்ப மடக்கட்டணையை தேடிப்படுத்தி போடுறதா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படங்களுக்கு மடக்கட்டணை தேடி என்ன போடுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அப்ப நாங்க நேரடியா நாங்க வெளியே எடுக்கணும். அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களுக்கு இங்க என்ன அடி இருக்காரோ அவரை இங்கேயும் நாங்க மாத்த போறோம். அப்ப லொக் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? 3/9 வந்து நாங்க என்ன செய்யலாம்? 3 தர 3. அப்ப அடிகள் சமன் பெருக்கைகள் அடிகள் என்ன செய்யும்? கூட்டு போடணும்னு பார்த்தா 3 தர 3. அப்ப 1 1 என்ன இருக்கு? எங்களுக்கு 3 வர்க்கமா இருக்கு. இனி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமானத்தின் என்னது சுட்டியா இருக்கிற என்ன செய்யணும்னா 3க்கு வருவேன். அப்ப 2 லோக் 3/3 அடுக்கு. அதே இலக்கம் பெருமானம் சொன்னா எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 1 இருப்பேன். X X 1000 1000 200 200 சொல்லி வந்தா அதுல பெருமதி வந்து 1 இருக்கு. அப்ப 2 தர 1 எங்களுக்கு என்னவா இருக்க விட வந்து 2 இருக்க போச்சு. இந்த கேள்வி 9வது கேள்வி. 9வது கேள்வி என்ன சொல்லுதாரு எங்களுக்கு 100 கிலோமீட்டர் பெர் மணித்தியாலம் எனும் சீரான கதியில் செல்லும் ஒரு வாகனம் 25 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு நேரடியாக எங்களுக்கு தெரியும் என்ன 100 கிலோமீட்டர் போறது 1 மணித்தியாலம் சொன்னா என்ன எங்களுக்கு 25. அப்ப என்ன எங்களுக்கு காவாசி. அப்ப எங்களுக்கு என்ன செய்யப்போம்? எங்களுக்கு நேரம் எடுக்க நேரம் வந்து எங்களுக்கு என்ன காமணித்தியாலம்னு சொல்லுவோம். ஆனா இருந்தாலும் நாங்க என்ன செய்யப்போம்? நேரம் பாட்மெண்ட் தானே நேரம் ஆன்சரை போட்டுட்டு போலாம்னு சொன்னா போட்டுட்டு போங்க. அப்படி இல்லாட்டி சாம்பாடு எங்களுக்கு தெரியும் கதிசமன் என்ன தூரத்தின் நேரம். கதிசமன் தூரத்தின் நேரம். சோ கதிசமன் எங்களுக்கு என்ன தூரத்தின் கீழ் நேரமாக இருக்க போகுது. அப்ப கதி எங்களுக்கு ஏற்கனவே தந்து வச்சு அளவு 100 கிலோமீட்டர் H-1. சோ எங்களுக்கு தூரம் வந்து தந்து வச்சியானா எங்களுக்கு என்ன 25 கிலோமீட்டர்னு தந்து வச்சியா. அப்ப கீழே நேரம் தெரியாது தீன்னு வச்சுக்கோங்க. பிரிக்கிற டீ இங்க வந்து பெருக்க போகுது. பெருக்க என்ன செய்யும்? 100 டீன்னு வரப்போறேன். அப்ப 100 டீயும் பெருக்கப்பட போகுது. பெருக்கிற 100 செமி வந்து பிரிக்க போகுது. அப்ப டீ சமனங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா 25 வந்து 100 இருக்க போகுது. சுருக்கிறோம்னு சொன்னா 20 என்ன 1/4 என்னவா இருக்கும்? மணித்தியாலமா இருக்கும். அப்ப அவங்க அந்த நிமிடத்துல கேட்டா மணித்தியாலத்துல நிமிடத்துக்கு மாத்தைக்கு 60 பெருக்க போறீங்க. செகண்ட்ல கேட்டா நிமிடத்துக்கு மாத்தைக்கு ஒரு 60. திருப்பி நிமிடத்துல இந்த செகண்ட் மாத்தைக்கு இன்னொரு 60. அப்ப 60 60 3600 பெருக்க வேண்டி வரும். இந்த இளையாண்டு இங்க எல்லாம் சுத்தி கொண்டு தெரியுதோ தெரியல. நம்ம தான் வந்து நிக்குது குச்சி கூட வந்திருந்தோம். நல்ல சம்பவம் தான். சரியானே? ரைட். 10வது கேள்வியே பாருங்க. சரியானே? 10வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணியின் 2 கோணங்கள் தந்தீங்க. சிம்பிளான கேள்வி. சரியானே? முக்கோணி ஒன்று 2. அப்ப 2015ஆம் ஆண்டு செஞ்சவங்களாம அந்த 10 கேள்வியும் சும்மா எனக்கு கண்ணை மூடிட்டு எழுதிப்பாங்க. கண்ணை மூடிட்டு எங்க எழுதுன்னு சொல்லி பிறகு கேட்கறது இல்ல. நான் என்ன செய்ய ஈஸியா அவளுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்ற அர்த்தம். சரியானே? சோ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன 2 கோணங்களை கூட்டுறது 100. எங்களுக்கு தெரியும் முக்கோண 3 கோணம் இருக்க போது 3வது கோணத்தையும் கூட்டினா எங்களுக்கு 180 வரும். அப்ப அடுத்த கோணம் எங்களுக்கு என்ன 100 போயிட்டு இருந்தா மிச்சம் 80. சிம்பிளான விஷயம். அப்ப 10வதுக்கான ஆன்சர் வந்து எங்களுக்கு என்ன இருக்க போற 80 பாயா இருக்கு. ஒரு முக்கோணம் 4 கோணங்களை கூட்டுறதுக்கு 180 எங்களுக்கு தெரியும். சோ 2 கோணத்தை கூட்ட 100, 3வது கோணம் ஜார்ந்து கட்டிக்கலாம். அது முடிஞ்சது எங்களுக்கு சிம்பிளான விஷயம். சோ நாம என்ன செய்யறோம்? இந்த வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்வி நாங்க செஞ்சிருக்கோம். அந்த 10 கேள்வியை நாங்க செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு அவ்வளவு டைம் எங்களுக்கு எடுக்கல. ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் தான் எங்களுக்கு எடுத்துருக்கு.
ஸோ நீங்க என்ன செய்யணும், அவ்வளவு 10 to 15 நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செய்யும், ஒரு கேள்விக்கு நான் விளங்கப்படுத்தி சொல்றதால இவ்வளவு நேரம் எனக்கு வந்திருக்கு. ஆனா அதே வந்து நீங்க செய்ய நீங்க என்ன செய்யணும்னா, முதல் 10 கேள்விக்கு நீங்க செய்யல கிட்டத்தட்ட நாங்க என்ன செய்யலாம், அது 5 to 7 நிமிஷத்துக்கு நாங்க முடிக்கிற மாதிரி பார்த்தோம்னா மிச்சம் மிச்சம் பின்னுக்கு போக எங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த டைம் வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்னா ஃபைனல் எக்ஸாம் கேள்வியில முன்னுக்கு வர 10 கேள்வியே கிட்டத்தட்ட நாங்க என்ன செய்யணும், ஒரு 7 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். அடுத்து பார்த்துக்கொள்ளணும். அப்படி இல்ல 10 மினிட்ஸ்ல முடிச்சா கூட பிரச்சனை கிடையாது. 10 கேள்வி 10 மினிட்ஸ்ல முடிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நீங்க இதே டைம்ல நீங்க முடிக்கணும். 10 மினிட்ஸ்ல 10 கேள்வி நான் முடிக்கலன்னு சொல்லி விட்டு அடுத்த கேள்வி அழுது நிக்கிறது இல்லை. சொல்ற ஒரு பொதுவா வந்து ஜென்ரலா நீங்க என்ன செய்ய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா சட்டை போடணும்னு சொல்லி என்ன செய்ய முடிச்சுட்டு போகலாம். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த பார்ட் 2 வீடியோல வந்து நாங்க என்ன செய்யணும், அடுத்த மிச்ச கேள்வியை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நாங்க பார்ட் 2 வீடியோ நீங்க பாக்குறது முதல்ல இந்த வீடியோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து என்ன செய்யுங்க, கேள்வியை வந்து நீங்க தரோவா வந்து பார்ட் 2 வீடியோ பாக்குறது முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா மிச்ச கேள்வியை செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னா மறக்காம வந்து என்ன செய்யுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் என்ன செய்யணும், நான் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ நாம ஒரு ஃபீட்பேக்கை நான் கொடுக்க மாட்டோம். நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறது வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடல ஏதாச்சும் மட்டும் செய்யணுமா இல்லை மாற்றணுமா ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் செய்யணும்னு சொல்லிக்கல நீங்க அதை சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. அண்ட் வந்து மட்டாக்கள் இந்த வீடியோ வந்து பாக்கல வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண ஓகே நல்ல விஷயமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கமா, இல்லை இந்த வீடியோ பார்க்கறதால எங்களுக்கு பிடிச்சி எனக்கு பிரயோசனம் இல்லையா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், கமெண்ட் பாக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எப்பயுமே நாங்க இந்த வீடியோ பார்க்க வரோம்னா கமெண்ட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கமெண்ட் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். ஸோ உங்களோட கையெல்லாம் என்ன சொன்னா மற்ற பிள்ளைகளும் வந்து பாக்குறதுக்கு உங்களோட கையெல்லாம் என்ன விஷயம் சொன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காம என்ன செய்யுங்க, வீடியோ பாக்குற நீங்க கிட்டத்தட்ட நீங்க என்ன செய்யணும்னா லைக் பண்ணுங்க அண்ட் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நாம அடுத்த பார்ட் 2 வீடியோல வந்து நாங்கள் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ பாக்குறது முதல்ல கேள்வியெல்லாம் என்ன செய்யணும்னா செஞ்சு மறக்காம வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்துக்கலாம். பாய் பாய், see you PLA.